சில நேரங்களில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து படித்தா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருவோம் போல இருக்குது. என்னை படிக்கவே விட மாட்றாங்க என் இஷ்டத்துக்கு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் யாழினியன் சார். இப்படியெல்லாம் படிக்கலாம், இந்த தேதியில் இதெல்லாம் முடிக்கலாம், ஃபர்ஸ்ட் மிட் டெர்மில் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி டெய்லி ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்றாங்க, அப்பப்போ ஒரு டெஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. நான் ஒரு சப்ஜெக்ட் இப்போ தான் எனக்கு மைண்டுக்கு படிக்கணும்னு தோணும். அந்த நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சப்ஜெக்ட் அது எனக்கு பிடிக்கிற மைண்ட் செட்டே இல்லை, அதை படி அப்படின்றாங்க. ஏன் யாழினியன் சார், நம்ம மனசுல நமக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை அந்த நேரத்தில் நம்ம படித்தா தானே நமக்கு மார்க் வரும். புரியுது செல்லம், எல்லாரோட பிரச்சனையும் புரியுது. அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்கூலு, செல்ஃப் ஸ்டடி இது ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அழகாக சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னத்துலலாம் நான் கிளாரிட்டி தரப்போகிறேன்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். சரியா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எனக்கு தெரியும் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ரொம்ப நாளாக வருஷக்கணக்காகவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய மன்ஸ் பண்ணி எல்லாருமே கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க, லைக் பட்டனை கண்டிப்பாக ஸ்மாஷ் பண்ணுங்க. இந்த ஹைப்புன்னெலாம் ஏதோ ஒன்று இருக்கான், எனக்கு அது என்னன்னு தெரில. சரியா? இருந்தாலும் உங்கள் கண்ணில் காட்டுது அப்படின்னா அந்த ஹைப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ஓகே, நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூலை முதல்ல ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படி. நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னா ஸ்கூலில் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் எடுக்கிறது எப்படி. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம ஸ்கூலை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணணும்? என்ன செல்ஃப் ஸ்டடினா என்னது? ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிக்கிறது செல்ஃப் ஸ்டடியா, இல்லை நானே தனியாக உட்காந்து ஒரு ஷெடியூல் போட்டால் தான் செல்ஃப் ஸ்டடியா? ஓகே, ஸ்கூலையும் செல்ஃப் ஸ்டடியும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் அப்புறம் நம்ம மக்களுக்காக, நம்ம தீமின்னல் மாணவ செல்வங்கள் எல்லாருமே சார் ஸ்கூலையும் தீமின்னலையும் பேலன்ஸ் பண்ணணும்னு எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல, சரியா, இதுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசினா தானே கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி இருக்கோம். நம்ம சேனல்லையும் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் டாப்பர்ஸ், இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குற அத்தனை பேருமே 195க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தவங்க. 198, 199, 199.5 கட் ஆஃப் எல்லாம் அடிச்சு சூப்பராக மாஸ் கிளம்பினவங்க. சரியா? ஸோ அவங்களோட வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் போய் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விசிட் பண்ணி பேசி அவங்ககிட்ட ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் நான் பேசும்போது ஒரு சில ஷாக்கிங்கான ரெவிலேஷன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சது. நான் சத்தியமாக அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஓகே, ஒரு பேச்சுக்கு எங்கே நம்ம யாகேஷ் இருக்காப்புல. சரியா? யாகேஷ் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சண்டே ஆச்சுன்னா நான் கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். டெய்லியுமே அவர் சென்னை, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. டெய்லியுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போய் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், விளையாடுவேன் அப்படிலாம் சொன்னார். ஏல எப்படி இல்லை, அவன் விழுந்து விழுந்து படிக்கிறான். யாகேஷ் 197 கட் ஆஃப், எப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஹீ டோல்ட் மீ ஒன் திங், சார் நான் எல்லாமே ஜாலியாக இருப்பேன் சார், ரொம்பலாம் டென்ஷனாக இருக்க மாட்டேன், ரிலாக்ஸாக இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம், அன்னன்னைக்கு வேலையை நான் அன்னன்னைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னாப்புல. The same goes with almost everyone here. உங்களுக்கு தெரியுமா, லோகேஸ்வரி அவங்க லோகேஸ்வரியுடைய சிஸ்டர் மார்க் 497 10th 497. ஸோ லோகேஸ்வரியும் பார்த்தீங்க அப்படின்னா 196 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. அவங்க சிஸ்டர் 497. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க கார்ட்டூன் பார்த்துட்டே படிப்பாங்களாம், ஒருத்தவங்க பாட்டு கேட்டே படிப்பாங்களாம். அவங்க ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் படிக்கல, ஜாலியாக தான் படித்தாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, படிக்கிறதுனாலே ஸ்ட்ரெஸ்டாக மட்டும்தான் படிக்கணும்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்கல, அதுக்காக. சரியா? ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் சென்டம் எடுத்த மேடம் ஓகே சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. தீமினல் பேட்சில் அவங்க எப்படியெல்லாம் படித்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் ரிவீல் பண்ணுறேன், ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லார் லைஃப்லையும் 1000 பிரச்சனை இருந்தாலும் படிப்பு அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையாக இருந்ததே இல்லை. ஏன்னா படிப்பு அவங்க ஒரு பிரச்சனையாகவே பார்க்கல, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தான் படித்தாங்க. ஓகே, ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. முதல் விஷயம், இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப்பில் போஸ்ட்பானே பண்ணல, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் ஒரு சம்மரி மாதிரி இங்கே கொடுக்குறேன். சரியா? எனக்கு ஸ்கூலில் ஒரு ரைட்டிங் ஹோம்ஒர்க் 5 சம் சால்வ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலாக சால்வ் பண்ணிட்டு போவாங்க, காப்பி அடிச்சுட்டு போக மாட்டாங்க. அவங்களே அதை சால்வ் பண்ண கற்றுப்பாங்க. சும்மா இப்போ பாட்னி மிஸ் டே இந்த 4 பேராகிராஃப் படிச்சுட்டு வாடான்னு சொல்லியிருப்பாங்க. படிக்கிற வேலையெல்லாம் நம்ம என்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக மதிச்சிருக்கோம், பண்ணியிருக்கவே மாட்டோம். இவங்க பண்ணாங்க. அன்னன்னைக்கு என்னென்ன டாஸ்க்னு போட்டேன், டாஸ்க் TASK ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்போ தான் பார்க்குறேன் நான். சரியா? என்னென்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த டாஸ்க் எல்லாம் அன்னன்னைக்கே முடிச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு தான் தீமினல் பேட்ச்க்கே வந்திருக்காங்க. ஆன்லைன் டியூஷன், நம்மளோட ஆன்லைன் டியூஷனுக்கு வந்திருக்காங்க. வேற ஏதாவது நல்ல ஆன்லைன் டியூஷன் இருக்குனாலும் நீங்க கூட சஜஸ்ட் பண்ணலாம். சரியா? இப்போதைக்கு நாங்க தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க, இன்னும் வந்துரும். நிறைய காம்படிஷன் வந்துரும் நமக்கு. அது வேற கதை. பட் என்னென்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஆன்லைனை ஒரு வழியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியலையா, டக்குன்னு ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லியுமே ஒரு செட் ஸ்டடி டைம் வச்சிருந்திருக்காங்க. என்ன ஆனாலும் டெய்லி இந்த டைம்ல நம்ம படிக்கணும்னா இந்த டைம்ல நம்ம படிச்சிடணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், 6 மணிக்கு படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 6வதா, சரி ஒரு 6:30 படிக்கலாம். 6:30 ஆயிடுச்சா, சரி ஒரு 7 மணிக்கா படிச்சுக்கலாம். இப்படி தள்ளி போட்டே இருக்கிறது இல்லை. நான் 6 to 8 படிக்க போறேன்னா 6 to 8 படிச்சிருவாங்க. நான் 6 to 10 படிக்க போறேன்னா 6 to 10 படிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க போய் டிவி பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், விளையாட போகலாம், கிரிக்கெட் விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாமே அவங்க செஞ்சுதான் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே தே ஹேட் அ ஃபிக்ஸ்டு டைம். ஓகே, இப்போ நான் உன்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்றாங்கல்ல, நீ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட், நீயும் இந்த மாதிரி 10 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா மாறுவ அப்படின்ட்டு. ஐ வில் இன்ஸ்பயர் அதர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. நீ இங்க அடுத்த வருஷம் நாளா உன் வீட்டுக்கு வரணும், உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். உன்னோட கதை என்ன, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்க, நீ எப்படி ஜெயிச்ச, உன் கதையை நான் கேட்கணும். அதுக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். அதுக்கு யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் அதர்ஸ். ஸோ ஐ வில் இன்ஸ்பயர் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ அவங்க சொன்ன விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். நான் ஸ்கூல் போறேன்னா ஸ்கூலை எப்படி நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். சரியா? எல்லா கிளாஸஸையுமே முதல்ல ஸ்கூல்ல ஆக்டிவா கவனிங்க. ஒரு டீச்சர் ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னா அங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, யாழினி சார் யூடியூப்ல நீங்க ஒரு 1 மணி நேரம் பேசினா கூட கண்ணு வச்ச கண்ணு வாங்காம கரெக்டா லிசன் பண்றேன். ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 10 நிமிஷம் இப்படி கை வச்சுன்னு கவனிச்சுனே இருப்பேன். 10வது நிமிஷம் ஓன்றோம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுறேன். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. பட் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்ன தெரியுமா? நோட்ஸ் எடுக்கிறது. கிளாஸை என்னால கவனிக்க முடியல, எனக்கு கிளாஸ் டீச்சர் நடத்தும் போது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா, கண்டிப்பா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது நீ என்ன செய்யணும், நோட்ஸ் எடுக்கணும். சரியா? அவங்க சொல்ல 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 என்னென்ன சொல்றாங்கன்னு சின்ன சின்னதா நோட்ல அப்படியே எழுதிட்டே வா. உனக்கு கவனம் வேற எங்கேயெல்லாம் போவாது, அங்கேயே இருக்கும். உன்னால கவனிக்க முடியும். அதுக்கு தான் நிறைய, அது நீ எடுத்து பார்க்கல, ஆனா கிளாஸை கவனிக்க வைக்கும். அதுக்கு தான் அந்த நோட்ஸ் எடுக்க சொல்றது. ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலரா நீயா சொந்தமா முடி, காப்பி அடிக்காத. அதே மாதிரி ஸ்கூல்ல உனக்கு என்னென்ன சாப்டர்ஸை என்னன்னைக்கு நடத்தினாங்களோ வீட்டுக்கு வந்து அன்னைக்கே அதை ஒரு வாட்டி சும்மா சும்மா ஒரு அப்படி 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 ஒரு இப்படி திருப்பி திருப்பி பாரு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சும்மா அப்படியே மேலோட்டமா, அது வெங்காயம் 6 கிலோ, 3 தக்காளி 3 கிலோ, அந்த மாதிரி சும்மா ஒரு மேலோட்டமா படி. இதைத்தான் நான் உன்ன சொல்றேன். விழுந்து விழுந்து படிங்களான்னு உன்கிட்ட சொல்ல. செல்ஃப் ஸ்டடி பண்றதுன்னா என்ன அடுத்து பெரிய பிரச்சனை. செல்ஃப் ஸ்டடி பண்றது அப்படின்றது நம்ம ஆளுங்க ரொம்ப ஏதோ பெரிய ஒரு நாசாவுக்கு, ஏதோ நாசால இருந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நெப்டியூனுக்கு ஏதோ ராக்கெட் விடுற கதை மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். உட்காரு, முதல்ல உட்காந்து காலையில எத்தனை மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோம், உன்னோட ஒரு நாள் ஷெடியூலை ஃபுல்லாக எழுது. இந்த டைமில் லஞ்ச் பிரேக்கு இவ்வளோ நேரம், சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ டைம் எடுக்குது. ஸ்கூலில் ஒரு 10 நிமிஷம் ரீசஸ் டைம் விடுறாங்க. அந்த ரீசஸ் டைமில் 10 நிமிஷம்னா நம்ம 3 நிமிஷத்தில் போயிட்டு வந்து உட்காந்துடுறோம். மீதி 7 நிமிஷம் நம்ம இப்படி வீணாக்குறோம். இப்படி எங்கெங்கெல்லாம் உன்னுடைய டைம் வீணாகுது, எங்கெங்கெல்லாம் உன்னோட டைம் யூட்டிலைஸ் ஆகுது, ஒரு நாளில் 24 மணி நேரத்துக்கு அப்படி நீ என்னதான் பண்ணுறேன்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோ. அப்புறமா நான் உனக்கு ஒரு நாள் டெய்லி சேலஞ்ச் ஒன்று தருவேன். அதில் நீங்கள் உங்களோட அந்த எவ்ரிடே ஷெடியூல் 24 ஹவர்ஸில் உன் ஷெடியூல் என்னவா இருக்குன்றத எனக்கு அனுப்பணும். அது நான் என்னைக்குன்னு சொல்கிறேன். உனக்கு எங்கெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா அது எழுதுனதுல கவனி. அப்படியே இன்னொரு பக்கம் உனக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லலாம் மார்க் குறையுது, எதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுது. எனக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸில் சாப்டர் 3 ரொம்ப தலைவலியாக இருக்குது, என்ன நடத்துகிறாங்கன்னே புரியல, பயோச்சா வச்சலான்னு என்னையோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல, எழுது, சும்மா மனசு விட்டு எழுது எல்லாத்தையும். அப்போ அதை படிக்கிறதுக்கு என்ன டைம் அலாட் பண்ணலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு நாளைக்கு நம்ம ஸ்கூல் விட்டு 6 மணிக்கு வந்துருவோம், 7 மணிக்கு யூடியூப்ல இவங்க தீமணல்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 6 to 7 நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு என்ன செய்யலாம், இந்த ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளானை போடு.
இப்படி போட்டு அதை படிக்க ஆரம்பி. செல்ஃப் ஸ்டடின்றது இப்படிதான். முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்றத நீ ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாதான் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியும். அப்ப செல்ஃப் ஸ்டடி நீ சொந்தமா படிக்கணும்ன்றது உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை சரியா கணக்கு போட்டு அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி நீ அதுல இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அதை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். யாருக்குமே இதுல வாட்டியே சக்சஸ் கிடைச்சிடாது. சத்தியமா வாட்டிலாம் இதுல சக்சஸ் வரும்னு நினைக்கிறியா? நீ வராது. 50-60 வாட்டி ட்ரை பண்ணும். இங்க யாரு ஜெயிப்பா? 50-60 வாட்டி ட்ரை பண்றதுக்கு தில் இருக்கிறவன் ஜெயிப்பான். இல்ல 6வது வாட்டியே நான் டயர்ட் ஆயிடுவேன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. சரி, இப்ப செல்ஃப் ஸ்டடியும் ஸ்கூலும் நான் எப்படி பேலன்ஸ் பண்றது? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். 6ல இருந்து 7 நான் ஃப்ரீயா இருந்தா தானே என்னால அதை பண்ண முடியும். ஸ்கூல்ல எனக்கு ஏற்கனவே 10 டெஸ்ட், இதுல 5 ஹோம் இருக்கு, இதுல தீமின்னல் வேற, நீங்க 7ல இருந்து 9 கிளாஸ் எடுப்பீங்க, இதெல்லாம் நான் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு ஒரு சில பேருக்கு வெகுண்டெழுந்து கோவம் வரலாம். ஐ வில் அட்ரஸ் தட். முதல் விஷயம், ஸ்கூலும் செல்ஃப் ஸ்டடியும் நீ பேலன்ஸ் பண்ணணும்னா உனக்கு எப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்றத நீ 10 நாளைக்கு முன்கூட்டியே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். 10 நாள் முன்னாடியே உன்னோட ப்ரிப்பரேஷனை நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். உன்னோட ஸ்கூல் ஷெடியூலும் உன்னோட செல்ஃப் ஸ்டடி ஷெடியூலும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸ்கூல்ல ஒன்று நடத்தும் போது நான் வேற ஒன்று படிப்பேன்னு அடம்பிடிச்சு உட்காந்து இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். பிசிக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது இல்லை எனக்கு மேக்ஸ் படிக்கணும் போல இருக்கு, மேக்ஸ் ஹோம்ஒர்க்ல கொடுத்தா இல்லை எனக்கு இன்னைக்கு தமிழ் படிக்கணும் போல இருக்கு, சரி வராதுரா, புரிஞ்சுக்கோ, சரி வராது. சரியா? ஸ்கூல்ல என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்றாங்களோ அது கூட நீ தான் அலைன் ஆயிக்கணும். அப்போ இந்த மந்த்லி எக்ஸாம் இருக்கு, மந்த்லி எக்ஸாமில் மொதல் எக்ஸாம் வந்து தமிழ், 2வது எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், 3வது எக்ஸாம் மேக்ஸ். ஆனால் மேக்ஸ் நமக்கு வராது, முன்னாடியிலிருந்தே நீ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மேக்ஸ் ஸ்கூல்ல டெய்லி ஹோம்ஒர்க் தராங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கே ஒரு செல்ஃப் ஸ்டடியா, அந்த ஹோம்ஒர்க்கே ஒரு ரிவிஷனா நீ கொண்டு போகணும். இப்போ இன்னைக்கு டீச்சர் வந்து ஒரு 5 சம் ஹோம்ஒர்க் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த 5 சம் இப்போ நீ சால்வ் பண்ணனா எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவசரமா பண்ணாம பொறுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. நிறைய நேரத்துல செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது ஸ்கூல்ல சொல்றத விட்டுட்டு வேற ஏதோ ரிபல் பண்ணி வித்தியாசமா படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்கூல்ல சொல்றத பண்ணிட்டாலே அது செல்ஃப் ஸ்டடி தான். கம்ப்ளீட்டிங் ஹோம்ஒர்க் அண்ட் ரிவைசிங் ஸ்கூல் சாப்டர்ஸ் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஸ்டடி. இதை நீ புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னைய பெருசா யாரும் காப்பாற்றவே முடியாது. சரி, இப்ப தீமின்னலுக்கு வரும். தீமின்னல்ல டெய்லி நீங்க 7ல இருந்து 9 லைவ் கிளாஸ் வைக்கிறீங்க. நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்றது? எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நிறைய டெஸ்ட் இருக்கு. அப்படியா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். தீமின்னல்ல எங்களுக்கு 195+ கட் ஆஃப் எடுத்த அத்தனை பேருமே ஒருத்தர் கூட ரெகுலரா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கிடையாது. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சீரியஸ்லி முதல்ல எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்னடா லைவ்ல அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறோம், ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இல்லை, ரெக்கார்டிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பசங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இப்போ புரியுது, எதில் ரிசல்ட் வருதோ அதுதானே நம்ம செய்யணும் இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட், ரெக்கார்டட் செஷன். லைவுக்கு பதிலாக தீமின்னல்ல ரெக்கார்டடாக கிளாஸஸை அதிகமாக பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சார் இப்போ 7ல இருந்து 9 வரைக்கும் நீங்க லைவா எடுக்கிறீங்கன்னா லைவா பார்த்தா நான் 2 மணி நேரம் உட்காரணும். ஆனா ரெக்கார்டடா பார்த்தா 1 மணி நேரம் உட்கார்ந்தா போதும். நான் ஏன்னா 2x ஸ்பீட்ல பார்ப்பேன். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துல ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு என்னால் படிக்க முடியுது, ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது. நான் எல்லா கிளாஸையும் எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த டாபிக் சுத்தமா தெரியல, அதை நீங்க எடுத்திருக்கீங்களா, அப்ப அதை பார்ப்பேன். ஒரு டாபிக் எனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் அப்படின்னா அப்ப அதை நான் பார்க்க வேண்டிய வேலையே எனக்கு கிடையாது, நான் அதை பார்க்க மாட்டேன். சரியா? எனக்கு எப்பெல்லாம் நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்து கூட ஒரு விஷயம் புரியல, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா அப்போ நான் லைவ் செஷனுக்கு வருவேன். இவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு டாபிக் நல்லா தெரியும் அப்படின்னா அப்ப நான் அதை பார்க்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். சரியா? அதே மாதிரி நான் தீமின்னல் பேட்ச்ல நீங்க ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு டெய்லி லைவ் போதோ அதே மாதிரி இங்க தீமின்னல் பேட்ச்ல லைவ் போகும். இருந்தாலும் நான் தீமின்னல் பேட்சை ஒரு பிளான் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன போர்ஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் பார்த்துப்போம், குவார்டர்லிக்கு என்ன போர்ஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்து படிப்போம் அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நான் தீமின்னல் பேட்சை யூஸ் பண்ணேன். இதுல இருக்கிற வீடியோஸ், பிடிஎஃப், லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் ஏன் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி என்னோட செல்ஃப் ஸ்டடி ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணேன். அதனால தான் என்னால் மார்க் எடுக்க முடிஞ்சதுன்னு. நீயும் இதைத்தான் இங்கே செய்யணும். நீ ஸ்கூலும் அதே நேரத்தில் தீமின்னல் பேட்சும் பேலன்ஸ் பண்ணணும்னா
ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தீமினல் பேட்சை யூஸ் பண்ண ஆரம்பி. உனக்கு ஸ்கூல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்கூலில் எல்லாம் கேயாட்டிக்காக இருக்குன்னா அப்போ தீமினலில் கண்டிப்பாக லைவாக வா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேளு. ஆனால் உனக்கு ஸ்கூல்லேருந்து இங்கே உனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு தான். உனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க் வேணும்டா, 200 கட் ஆஃப் வேணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நீ என்கிட்ட வந்திருக்க. அப்போது முழுக்க முழுக்க வந்து எப்படி சொல்கிறது, ஓகே எல்லா பொறுப்பும் ஓகே உன்னோடதாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பொறுப்பை எங்கள் தலையில் கட்டு. எனக்கு இதெல்லாம் தெரில சார், அதுக்கு மட்டும் தீமின்னல் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்படி தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும். தீமின்னலில் யாராவது இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோ. 1 இயருக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2299 rupees வரும், ஒரு வருஷம். சரியா? அதுவும் நம்ம தீமின்னல் பேட்ச் வந்து 9th 10th 11th 12th இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு பேட்ச்க்கும் நீ சேர்ந்துக்கலாம். 11th பசங்க 11th 12th 2 years தான் சேர முடியும், ஒரு வருஷம் சேர முடியாது. அப்படி நீ 2 வருஷம் சேர்த்து சேர்றன்னா அப்போ ஃபீஸ் என்ன 5000 ரூபா கிட்ட போடுவீங்களே அப்படின்னா இல்லை 3000 rupees. 3000 rupeesல 2 years, ஒரு வருஷத்துக்கு 2299 ரூபா. நீ யோசிச்சுக்கோ. ஆனால் 2 வருஷத்துக்கே 3000 தான். ஓகேவா? ஸோ கூட ஒரு 700 பே பண்ணி நீ 2 வருஷத்துக்காக சேர்ந்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணுறோம். சரியா? உனக்கு 10th 500 out of 500 எடுக்கணும், 12th 600 out of 600 எடுக்கணும்னா வில் பி தி பெஸ்ட் பேட்ச். ரைட்டா? ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணு. நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சு ப்ராப்பராக படி. இதை தாண்டி உனக்கு வேறு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணு. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. உன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் சப்ஸே வரல, நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸே வரல. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பை பை.